ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பூமி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கொக்கி கட்டுறது ப்ளஸ் எம்மிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்காக வேண்டி நான் கொக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஐ உட்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன், 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எம்மிங் பார்த்துருவோம். கை எம்மிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க. இப்படி திருப்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நீதி விட்டுருக்கோம் இல்லையா, அது பாருங்கள், அப்படியே அயன் பண்ண மாதிரி நமக்கு அப்படியே இருக்குது நீட்டாக. இப்போ நான் வந்துட்டு ஊசியில் வந்து சிங்கிள் த்ரெட் தான் கோத்துருக்கேன், தெரியுதுங்களா? 2 த்ரெட்டு தான் இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? சிங்கிள் த்ரெட்டு கோத்துட்டு அதில் வந்து 2 லைன் இருக்கும். ஓகேவா, இது இருந்தாலே போதும் ஹெம்மிங்க்கு. அந்த எண்டில் வந்து முடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஸ்லோவாகவே சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்லோவாக பண்ணுறது எப்படி, ஸ்பீடாக பண்ணுறது எப்படி, 2 மெத்தடுமே சொல்லித்தரேன், கவனிங்க. 1/4 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படி லைட்டாக எடுங்க, ரொம்ப எடுக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் எடுக்கணும். அப்போ தான் பேக் சைட் போர்ஷனில் நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்து இதுவாக தெரியாது, இல்லைன்னா ரொம்ப பெருசாக தெரியும் த்ரெட்டு உங்களுக்கு அசிங்கமாக. பாருங்கள், இவ்வளோ தான் எடுக்கணும், லைட்டாக மைல்டாக இவ்வளோ தான் இருக்கணும். ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இதில் நமக்கு மாட்டணும். ஓகே, இப்படி நம்ம பொறுமையாக நிதானமாக ஃபஸ்ட்டு எம்மிங் கற்றுக்கிறவங்க இப்படி பண்ணலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலாம், மெதுவாக பண்ணணும். முதல்ல நம்ம ட்ரைனிங் ஆகிறதுக்கு ஆல்ரெடி எனக்கு எம்மிங் பண்ண தெரியும், இன்னும் நான் குயிக்காக பண்ணணும், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி பண்ணுறது, பொறுமையாக பண்ணுறது, ஒரே மாதிரி லைனில் வரணும். இப்போ பாருங்கள், பின்பக்கமாக பாருங்கள், எம்மிங் நம்ம பண்ண ஒரு இதுவே தெரியாது, மைல்டாக குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீடாக பண்ணணும், குயிக்காக அப்படின்னா பாருங்கள், அதே போலவே தான் இது பாருங்கள், அகெயின் திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ட்ரிப்பை எடுத்ததுலையே திருப்பி எடுக்கிறீங்க. அந்த மெட்டீரியலில் நூல் வெளியே எடுக்கவே இல்லைனா இந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறேன், தெரியுதுங்களா? போய் தான் பொறுமையாக, சிக்கு இல்லாமல் பொறுமையாக இழுக்க போகிறேன். பாருங்கள், இப்படி தெரியுதுங்களா? ஈக்குவலாக இருக்கா? ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டது ஸ்லோவாக இது வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்பீடாக போட்டது. ஓகே, இதை அப்படியே நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். கவனிங்க, ஊசி வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக கூட எடுத்துக்கோங்க, அப்போது நிறைய நம்ம மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரிப்பாக நீங்கள் வச்சு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் இதே போலவே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இறுக விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம போடும்பொழுது கையில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். போய் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். திருப்பி அகெயின் நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த சைடு கையில் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது பாருங்கள், ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நெக் எம்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். நெக் பார்ட்டில் அதே போலவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை நம்ம இப்படி பேக்கில் போடணும். இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான் நெக்லேயுமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு நாட் அப்படி வச்சுருங்க. 2 ட்ரிப் போட்டிங்கன்னா அந்த நாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விழுந்துடும், இது எகிராமல் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே தான் சேம். ஸ்லோவாக பண்ணணும்னா இப்படி பொறுமையாக ஒன்றா எடுத்து பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இந்த இடம் வந்து ஷார்ப் வந்து இப்படி கரெக்டாக முடியணும், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க, அதை கவனிச்சுக்கிட்டே கையிலேயே அயன் பண்ண மாதிரி கொண்டு வாங்க.
லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு இழுத்து பார்த்துக்கோங்க எங்கேயும் சுருக்கம் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கங்கள் இருந்தாலுமே சரியாயிடும். நாட் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் எண்டில் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ கைக்கும் நம்ம எம்மிங் பண்ணிட்டோம், கழுத்துக்கும் எம்மிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது கொக்கியும் ஐ பார்ட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம கொக்கி கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டு நமக்கு செட் ஆகாது. கொக்கி கட்டுறதுக்கு நம்ம டபுள் த்ரெட் எடுத்தாக்கணும். டபுள் த்ரெட் எப்படின்னா இந்த மாதிரி இப்படி டபுளாக எடுக்கணும் த்ரெட்டு. ஓகேங்களா? டபுள் த்ரெட்டை இப்படி சுருட்டிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க கொக்கி ஐ ரெண்டும் கட்ட தெரியாதவங்களுக்காக வேண்டி. ஆல்ரெடி தெரியும்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்க கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கொக்கி கட்டுறதுலேயே இப்போ ரொம்ப ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா கொக்கி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 20 ப்ளவுஸ் 25 ப்ளவுஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம கொடுத்து விட்டுட்ருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம ரெட்டைப்பட்டையாக வச்சுட்டு ஒரு சுருக்கு போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி கட்டுறதை பார்த்துருவோம். இப்போ கொக்கி கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கொக்கி கட்டும் பொழுது நல்லா கட்ட தெரிஞ்சவங்களுக்கே கிராஸ் அடிக்குது, ஒரு கொக்கி மேலே ஒரு கொக்கி கீழே அந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது அளவுகளை எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டுட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் நம்ம இங்கே ஒரு கொக்கி வைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மார்க்கும் இந்த லாஸ்ட்டில் ஒரு மார்க்கும் இப்படி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இங்கேயும் ஒரு கொக்கி வைக்க தான் செய்வோம், கரெக்டாக? இப்போ இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல சென்டர் மார்க்கு இந்த இடம் வரும். நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல அகெயின் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல இங்கே ஒரு மார்க்கு. இப்போ பாருங்கள், 5 கொக்கியும் நமக்கு கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் உட்காந்துரும். இதே போல் தான் நம்ம ஐ கட்டும் பொழுதும் ஐக்குமே நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கொக்கி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல கொக்கியை வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. கொக்கி வந்து எப்போவுமே சென்டரில் வச்சு போடுங்க. எப்போயும் மேலே வைக்க வேண்டாம், ரொம்ப கீழேயும் வைக்க வேண்டாம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல சென்டரில் வச்சு தைக்க பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சைடில் இருக்கக்கூடிய இடத்த நம்ம நல்லா வந்து ஃபிட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆடாமல் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை 3 தடவை இதை லாக் பண்ணிக்கலாம் போட்டு. இப்படி நம்ம இதை நல்லா லாக் பண்ணிட்ட பிறகு இது நல்லா ஆடாமல் இருக்குது. அப்போ இந்த சைடும் நம்ம அதே போலவே ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த சைடும் நல்லா வந்து க்ரிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 சைடுமே வந்து நல்லா வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ மேல் பகுதி இருக்குல்ல, தெரியுதுங்களா? இப்போ இந்த மேல் பகுதியை நம்ம எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இது இப்படி க்ராஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மேல் பகுதியில் இந்த தலைப்பகுதியில் இந்த மாதிரி ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த த்ரெட்டை எப்படி உள்ளாரணும் வச்சுக்கோங்க. அகெயின் திருப்பியும் ஒரு திருப்பி அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த த்ரெட்டை எப்படி உள்ளன வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா க்ரிப் ஆகணும் பொழுது இந்த இடத்துல மேல் பகுதியை நோக்கி ஒரு 3-4 தடவை நல்லா வந்து டைட்டாக சுற்றிக்கோங்க, லூஸ் விடாமல். ஓகே, இப்படி நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அப்படியே நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். அகெயின் இன்னொரு நாட். எப்போவுமே ஒரு நாட்டோட நிப்பாட்டிக்காதீங்க, 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கொக்கி வந்து நகரவே நகராது. நிறைய கடைகளில் தைக்கக்கூடியதில் கொக்கி நிறைய பிஞ்சு வந்துடுதுன்னு நம்ம கஸ்டமர்கிட்டயே வந்து நம்ம புதுசாக வர கஸ்டமர்ஸ் நிறைய காட்டுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொக்கி பிஞ்சு இருக்குது, எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட பேர் வந்து டேமேஜ் ஆகாது. நல்லா ரொம்ப நாளைக்கு இந்த கொக்கி வந்து பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அகைன் திருப்பியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஓகே, நாங்கள் இப்போ எல்லா கொக்கியுமே கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரே ஈக்குவலாக 5 கொக்கி நம்ம ஒன்றா கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹைவ் கட்டுறதை பற்றி பார்த்துருவோம். ஹைவ் கட்டுற இடத்துல கரெக்டாக வந்து மார்க் ஃபஸ்ட்டு பண்ணணும். நம்ம கரெக்டாக கொக்கிக்கு எப்படி மார்க் பண்ணமோ அது போலவே லாஸ்ட்டில் ஒரு இடத்துல, அப்புறமா ஸ்டார்டிங்கில், இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல, அப்புறம் இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல, அதுக்கப்புறம் இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல. ஓகே, 5 ஹுக்ஸ் நமக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கீழே கட்டணும். தேவைப்பட்டால் கஸ்டமருக்கு டைட்டாக வேணும்னா இந்த இடத்துல போட்டுக்குருவாங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டுறதை பார்த்துடலாம். த்ரெட்டு வந்து கம்மியாகிடுச்சு, இதை நம்ம போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு நல்லா க்ரிப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் அதே போலவே. இப்போ 2 சைடும் நம்ம க்ரிப் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நகராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கட்டடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அதே மாதிரி இந்த சைடு டைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. போடுற ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாக இருக்கட்டும். 3 தடவை இன்சர்ட் பண்ணி எடுத்தாலே போதுமானது எல்லா இடத்துக்குமே. பார்த்திங்களா? இப்போது அப்படியே உள்ளர குத்தி உள் சைடில் நம்ம வந்துட்டு சுருக்கு போட்டுக்கலாம். இன்னடி பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சுருக்கு போட்டுருங்க. ஓகே, இதை கட் பண்ணிடலாம். இப்போ அகைன் அதே போல் 4 கொக்கிகளையுமே நம்ம ஐயுமே கட்டி எடுத்துடணும். வைப்பாட்டு எப்போவுமே இந்த கீழே வைங்க, மேலேயோ நடுவுலையோ இந்த சென்டர்லையோ அப்படி வைக்காதீங்க. கரெக்டாக அப்படி கீழே வைங்க, அப்போ தான் கரெக்டாக க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது உள்ளேருந்து எடுக்கிறோம், முடிக்கும் போதும் உள்ளே போய் தான் முடிப்போம். ஓகேங்களா? தடவை நீங்கள் இந்த மாதிரி விட்டு எடுத்து கிளிப் பண்ணாலே போதும். உங்களுக்கு பிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதே போல் இந்த சைடு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஐ கட்டிடலாம். இது வந்து த்ரெட்டால் கட்டக்கூடிய ஐ, இதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 முறை இப்படி நம்ம விட்டு த்ரெட்டை எடுத்துட்டு ஜடை பின்னுற மாதிரி எடுக்கணும். இதில் பாருங்கள், இந்த பேக் சைடில் இந்த த்ரெட்டை இப்படி ஊசியால் இப்படி எடுங்க. எடுத்துக்கோங்க. பேக் சைடில் இப்படி எடுத்து இப்படி நடுவில் விட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஜடை பின்னல் மாதிரி வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி ஐ கட்டுறது எனக்கு த்ரெட்டில் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கட்டிக்கலாம்.
ஓகே, அதனால தான் இதுவுமே நான் உங்களுக்கு ஒரு டெமோ கொடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹை ரெண்டுமே வந்து சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நெக் பார்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்துட்டு ஹெம்மிங் பண்ணதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கையுமே வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி எடுத்துருக்கோம். ஒன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ண இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப வந்து கிளியராக இருக்கலை, நான் வந்து திருப்பியும் வந்து பார்க்கணும் அப்படின்னா திருப்பியும் போயிட்டு பார்க்கலாம். ஒரு டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு. ஏன் திருப்பியும் பார்க்கணுமா, பார்த்தா தான் எனக்கு விளங்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு முறை பார்த்தா புரியாது, ஒரு சிலருக்கு ஒரு முறை பார்த்தா புரியும், 2 முறை 3 முறை பார்த்தா தான் ஒரு சிலருக்கு புரியும். அப்போது உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வேண்டி ஒரு டிப் பார்க்கும்போது எனக்கு புரியலை, அவ்வளோதான், என்னால் தைக்க முடியாது, அந்த மாதிரிலாம் வெக்ஸ் ஆகவே ஆகாதீங்க. கண்டிப்பாக 1க்கு 2 முறை 3 முறை நீங்கள் போய்ட்டு இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். கட்டாயம் நீங்களே உங்களுடைய ப்ளவுஸை நீங்களே தைக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் அழகாக ப்ளவுஸை தைச்சு இவ்வளோ நாள் எப்படி அழகாக நீங்கள் குரூப்பில் போட்டுட்ருக்கீங்களோ அதே போல் இந்த ப்ளவுஸ் வீடியோஸையுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், வீடியோவாகவும் சென்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் நீங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் பிடிச்சி அனுப்பலாம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். கிளாஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. யாரெல்லாம் நேம் கொடுக்க மறந்துட்டீங்களோ அவங்களாம் தயவுசெய்து உங்களுடைய குரூப்பில் வந்துட்டு நேமை வந்து கொடுத்துருங்க, உங்களுடைய அட்ரஸும் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த லாஸ்ட் மந்த் எண்டில் சர்டிஃபிகேட்கான குரூப் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட வீடு தேடி சர்டிஃபிகேட்டு நாங்கள் அனுப்பி விடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.